அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இன்றைய கால ஓட்டத்தில் நோய்கள் என்பது அனைவருக்கும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு நோயினால் அல்லது வலியினால் துடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நோய் என்பது பெரியவர்களுக்கு மட்டும்தான் வரும் என்பதில்லை. சிறு வயதில் கூட நிறைய உடல் நோய்களுடன் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய பதிவில் நோய் இருந்தால் அதை சுகமாக்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு துஆவை பற்றியும் அதனை எப்படி ஓத வேண்டும் என்பதனை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்கலாம். இந்த துஆ முழுமையாக நோய் குணமடைய நபி அவர்கள் கற்றுத்தந்த, நபி அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு சுன்னா. அதாவது மருந்துடன் சேர்த்து இந்த துஆவையும் ஓதிக்கொள்வது நபி வழியாகும். இந்த ஹதீஸானது புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாராவது நோயால் பாதிக்கப்பட்டவரோ காயம் ஏற்பட்டிருந்தாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை நோயுள்ள இடத்தில் வைத்து இந்த துஆவினை ஓதுவார்கள். அதாவது நோயாளிக்கு வலது கையை நோயுள்ள இடத்தின் மீது வைத்து ஓதுவது சுன்னாவாகும். இது வெறுமனே ஒரு வார்த்தை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு சிகிச்சை. இந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம ரப்பன் நாசி அஸ்ஹிபில் பஅஸ அஷ்ஃபி அன்த ஷஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுஹாதிரு ஷகாமா. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வே, மனிதர்களின் இறைவனே, துன்பத்தை நீக்குவீராக, குணப்படுத்துவீராக. நீயே குணப்படுத்துபவன். உனது குணப்படுத்தலை தவிர வேறு சிகிச்சையும் பலனில்லை. நோயை நீக்கும் ஒரு குணப்படுத்தலை அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான நபி அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த திக்ர் என்று பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவினை ஓதும் போது வுளூ செய்து கொள்ளுங்கள். வலது கையை நோயுள்ள இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையான கவனத்துடன் முதலாவதாக சூரா அல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா ஃபாத்திஹா நோய்க்கான ஒரு சிகிச்சையாகும். இதை குறித்த ஹதீஸ், ஒரு சஹாபி பாம்பு கடித்த ஒருவருக்கு சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார்கள். அவர் முழுமையாக குணமடைந்தார். இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஃபாத்திஹா ஒரு சிகிச்சை என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார்கள். இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். எனவே இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இதை குறித்த ஹதீஸ், ஆயத்துல் குர்சியை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான், ஷைத்தான் அருகே வரமாட்டான். இதன் அர்த்தம், நோயின் போது பயம், மன அழுத்தம், ஷைத்தானின் சேட்டைகள் அதிகமாக வரும். இதனால் இதை ஓதுவது பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். இதனால் உடல் குணமடையும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதுவே பெரும் பாதுகாப்பாக அமையும். மூன்றாவதாக குல் சூறாக்கள் எனப்படக்கூடிய சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், இவ்வாறான சூறாக்கள் ஒவ்வொன்றையும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதற்கான ஹதீஸ் ஆதாரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற போது இந்த 3 சூறாக்களை ஓதி கைகளில் ஊதி தனது உடல் முழுவதும் தடவுவார்கள். இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ள ஹதீஸ். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 சூறாக்களையும் ஒவ்வொன்றையும்
தலா 3 முறை வீதம் ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவிக் கொள்ளுங்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளுங்கள். சூரா ஃபாத்திஹாவை குணத்துக்காக ஓதுகின்றோம். ஆயத்துல் குர்சியை பாதுகாப்புக்காக ஓதுகின்றோம். மேலும் சூரா இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் போன்ற சூறாக்களையும் ஓதி உடலெல்லாம் தடவிக் கொள்கின்றோம். இந்த துஆவையும் நாம் ஓதிக்கொள்கின்றோம். ஆகவே இது மிகச் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த திக்ரை நாம் எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால், இந்த திக்ரை 3 முறை ஓதலாம். அதிகம் பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கை 7 ஆகும். இதனை ஓதுவதற்கான சிறப்பான நேரங்களாக ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, மஹரிப் அல்லது இஷாவுடைய நேரத்தில், உறங்குவதற்கு முன்பதாக அல்லது வலி அதிகமாக இருக்கும் நேரத்திலும் ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை 7 முறையும், ஆயத்துல் குர்சியை 1 முறையும், குல் சூறாக்கள் ஒவ்வொன்றையும் 3 முறையும், இந்த துஆவை 3 முறை அல்லது 7 முறையும் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து நாம் அனைவரும் அல்லாஹ்விடமிருந்து ஷிஃபாவை அடைந்து கொள்ள, ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.